வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல் சேகாப் சீசன் 1 எபிசோடு 25. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜின்னுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ நல்லா வின் பண்ணிட்ட ஜின்னு, நீ வேறு லெவலில் ஜின் பண்ண, உன்னுடைய திறமையை நாங்கள் பாராட்டுறோம். லாஸ்ட் டைம் இதே மாதிரிக்கு ஸ்ட்ராங்கானவங்க தான் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மோகனை கேட்குறான். அதுக்கு ஜின்னு சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக, நான் வந்து அப்போ 10வது லெவலில் தான் இருந்தேன். அவங்க எல்லாருமே செகண்ட் லெவலில் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக இருந்தாங்க. என்னுடைய முழு முயற்சியில் நான் ஃபைட் பண்ணி கூட நான் தோற்று போயிட்டேன். என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. என்னது ஒவ்வொருத்தவங்களும் உங்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்களா? அவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாங்களா? ஆமாம், நம்ம மட்டும் தோற்று போயிட்டோன்னா நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி ஜின்னு வந்து அவளுக்கு நடந்ததை வந்து நினச்சி பார்க்குறான். அது ரொம்ப மோசம். இப்போ எனக்கு கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது. ஆனால் நான் பழைய ஜின்னுவை நான் இப்போ இல்லை. நான் வந்து இப்போ வந்து தனியாலாம் இல்லை. என் கூட என்னுடைய மாஸ்டர் துணைக்கி இருக்கார். என் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த எல்லா டெக்னிக்கும் என் கூட இருக்குது. என்னுடைய கோலுவே நான் வந்து சேலஞ்சு பண்ணிவிடுவேன். என்னுடைய ஆம்பிஷனையும் தான். நீ வந்து இப்போ வந்து ரெஸ்ட் எடு ஜின்னு, நீ வந்து கவலைப்படாத. நாளைக்கு தான் வந்துட்டு செகண்ட் ரவுண்டு இருக்குது. நீ இப்போ போய் ரெஸ்ட் எடு. அங்கே ஹீரோட மாஸ்டர் நினச்சி பார்க்குறாரு. என்னது ஜின்னு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாலும் என்னால் அதை நம்பவே முடியலை. எப்படி இது வந்து சாத்தியமாகும்? அங்கே அதே போட்டிக்கு அந்த கலந்துக்கிட்ட வந்த 2 பேரை தான் காட்டுறாங்க. இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அமேசிங்காக இருக்குது மாஸ்டர். ஹாங்மை செக்டர் இருக்கவங்களாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. ஆமாம், நீ எதிர்பார்த்ததை விட வந்துட்டு அதிகமான திறமையில் தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஹாங்மை செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் மாஸ்டர் ஒரு ஸ்பை அனுப்பி இவங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது? லாஸ்ட் டைம் இவங்க ரொம்ப பூவராக தான் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் இவங்களுடைய ஃபைட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது எல்டர் CS1 கூட இந்த பொண்ணுக்கு இருக்கனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டாளா? அவன் வந்துட்டு ஒரு நார்மல் பர்சனாக தான் இருந்தான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி. அந்த பொண்ணு என்னடானா இப்போ இந்தளவுக்கு திறமையான ஒரு பொண்ணாக இருக்காளே. அது மட்டும் இல்லாமல் லூயிங் செக்டவே தனியாளாக இருந்து எல்டர் CS1 வந்துட்டு தோக்கடிச்சிட்டான். அங்கே இருக்க எல்லாருமே அவன் வந்து ஃபைட்டை கூப்பிட்டுருக்கான். அவன் ஒரு ஆளால் எப்படி அவ்வளோ பெரிய லூயிங் செக்டவே வந்து தோக்கடிக்க முடியும்? இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஜின்னுவும் மாஸ்டரும். அவங்க 2 பேரை தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா? என்னால் இதை நம்பவே முடியலையே. இவ்வளோ டேலண்ட் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கான். அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்க மாஸ்டரும், நீ உன்னுடைய ஃபைட்டில் நீ வின் பண்ணிட்டு வா, உனக்கான நேரம் இது வந்துருச்சு. சரிங்க மாஸ்டர், நான் என்னுடைய வந்துட்டு திறமையை காட்டுறேன். ஆனால் இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டைம் நான் தான் வின் பண்ணுவேன். என்னை வந்து யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கான். இங்கே வந்துட்டு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹாங்மே செட்டுக்கு தான் கூட்டு போயிட்டுருக்கான். இது ஹாங்மே செட்டுக்கு வந்துட்டு சொந்தமான இடம் தான். இங்கே தான் நம்ம வந்து தங்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு இடம். இந்த இடம் வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். ஹை ரேங்காக இருக்க எல்லாருமே இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்த நாங்கள் ஹாங்மேன் பர்பிள் கியூன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே ரொம்ப லக்காக இருக்கணும். இந்த இடத்துக்கு வரதுக்கான பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் காம்படிஷனில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கணும். இந்த ஹாங்மேன் பர்பிள் கோயிலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தாகணும். நம்மளுடைய திறமையை நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது உங்களுடைய திறமையில் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும். அங்கே மோகனும் சொல்கிறான், ஹாங்மேன் செட்டு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் மாஸ்டர். இது ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க மாஸ்டர். ஆமாம், லாஸ்ட் டைம் நடந்த ஃபைட்டிங்லேயே நான் பார்த்தேன். ஜின்னு ரொம்ப திறமையானவளாக இருந்தா. இன்னும் வந்துட்டு ரொம்ப திறமையை வந்து வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளால் தான் ஜெயிக்க முடியும். இந்த ஹாங்மேன் பர்பிள் குயிலில் உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் வந்து நிறையா போடணும். அப்போ தான் உங்களுடைய திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக்கிற முடியும்னு சொல்லி ஹீரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். மாஸ்டர், இங்கே இவ்வளோ பலமான காற்றடிக்குது. நம்மளுடைய ஆர்வம் நம்ம வந்து எப்படி வெளிப்படுத்துறது? நம்மளால் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அங்கே மோகன் ஒரு மரத்தை பார்க்குறது, என்ன இன்ஃபினிட்டி எலிக்சரான். இந்த ட்ரீ வந்துட்டு இதில் இருக்கிறத சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம்லங்க மாஸ்டர். நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், அது உண்மைதானான்னு சொல்லிட்டு மோகனும் கேட்குறான். இந்த வருஷம் ஹாங்மேன் செக்டர் சேர்ந்த அந்த பர்பிள் எனர்ஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட. நாம் வாங்க போகலாம் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லி மாஸ்டர் மறுபடியும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான். மாஸ்டர், இது வந்து லோட்டஸ் தானே? ஆமாம், இது வந்து ஒரு நார்மல் லோட்டஸ் கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. இது வந்து உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாலில் இதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க மாஸ்டர்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். இந்த வீடுக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இது ஹாங்மேன் செக்டர் சேர்ந்த ஒரு வீடு தான். இந்த வீடு நான் வந்தப்போ இருந்த மாதிரி இல்லை. இது வந்து இப்போ மாறிடுச்சு. இங்கே தான் நம்ம வந்து தங்க போகிறோம். உங்களுக்கு நாளைக்கு தான் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ 2 பேரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஃபைட்டில் நம்ம தான் வந்து வின் பண்ணணும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு நல்லா ஃபைட் பண்ண முடியும். உங்களுடைய செகண்ட் ரவுண்ட் நாளைக்கு தான்.
நீங்கள் வந்து இப்போ போகலாம்னு சொல்லி மாஸ்டரும் சொல்லிடுறான். அடுத்து அங்கே ஃபைட் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இன்னுக்கிட்ட ஃபஸ்ட் ரவுண்டில் தோற்று போனவனுக்கும் அங்கே ஒரு பொண்ணுக்கும் தான் ஃபைட் நடக்குது. அந்த பொண்ணு அவனை ஒரே அட்டாக்ல வந்து அடிச்சு போட்டுறது. என்னது நான் மறுபடியும் தோற்று போயிட்டேனா, என்னால் இதை நம்பவே முடியல. நீ என்னாச்சு இவ்வளோ வீக்காக இருக்க? உன் மாஸ்டர் கூட நீ இருந்த ஒருவேளை ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பேசாமல் நீ உன் மாஸ்டர் கூட போய் 2வது வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஆனால் இப்போ உன் மாஸ்டர் உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறல, மறுபடியும் சேர்த்துக்கிற மாட்டார்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உன் மாஸ்டர் கூட வந்துட்டு அதிகமான பொண்ணுங்க தான் இருக்காங்க. நீ ஒருவேளை பொண்ணாக இருந்தால் உன் மாஸ்டர் உன்னை வந்து ஏற்றுக்கிடுவார். ஆனால் நீ தான் பொண்ணாக எல்லாமே போயிட்டியே. உன்னை நினச்சே எனக்கு ரொம்பவும் பாவமாக இருக்குது. நீ ஒரு நல்ல சீடனாக இருந்திருக்கலாம். உன் மாஸ்டர் வந்துட்டு நீ லூசர்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை, நீ தான் உன் மாஸ்டருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப வெறியாக்குறான். நீ வந்துட்டு அந்த சிவசிவன் கூடயே இருந்திருக்கணும். ஏன்னா அவருடைய டெக்னிக்கை கூட நீ ஃபுல்லாக கற்றுக்கல போலையே. உன்னை நினச்சா ரொம்ப பாவமாக தான் இருக்குது. நீ அந்த ஜின்னுக்கிட்ட வேற தோற்று போயிட்ட. உன்னால் அந்த பொண்ணை கூட தோக்கடிக்க முடியல. உன்னுடைய ஸ்வார்ட்மேன்ஷிப் இவ்வளோ வீக்காக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எதுக்காக இவ்வளோ வீக்காக இருக்க? நீ போய் நல்லா ட்ரைனிங் எடு. அடுத்த வருஷம் வா, ஜின்னுவை வந்து தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் கூட ஃபைட்டுக்கு வா. அவன் ரொம்ப கோவமாகறான். இந்த பொண்ணு எனக்கு இவ்வளோ வெறியாக்குறாங்களேன்னு சொல்லி அங்கே ரெஃபரியும் பெல் அடிச்சிடறாரு. இதோட இந்த ரவுண்டு வந்து முடிஞ்சு போச்சு. 6th லெவலில் சேர்ந்தவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. இந்த டைம் வின் பண்ணது இந்த பொண்ணு தான் சொல்லி அவரும் அறிவிச்சிடுறாரு. என்னது இது, நான் இதோட வெளியே போயிட்டேனே. என்னது இந்த குரூப் ரொம்ப வேஸ்ட் ஆகியிருப்பாங்க போலியா, அதுவும் 3 முறை தோற்று போயிட்டாங்கன்னு ஹீரோட மாஸ்டர் நினைக்கிறாரு. சொல்லு அங்கே வாங்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருந்தல, இப்போ வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. மாஸ்டர் 6வது லெவல் சேர்ந்தவங்களாம் ரொம்ப வீக் ஆகியிருக்காங்க. இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு அட்டாக் வர்றது மாதிரி தான் செய்தி இருந்துச்சு. ஹாங்மேன் பர்பிளில் வந்து நம்ம வந்து பாதுகாத்தாகணும்னு சொல்லி அவங்க மாஸ்டர்கிட்டையும் ஒருத்தன் சொல்கிறான். அடுத்து பார்த்தா செகண்ட் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே ஜின்னுக்கும் இன்னொருத்தவங்க தான் வந்து ஃபைட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என் மாஸ்டர்கிட்ட நான் நல்லா ஸ்வார்ட்மேன்ஷிப் நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். உன்னுடைய மேஜிக்கல் வெப்பனை வச்சுலாம் அட்டாக் பண்ணால் அதெல்லாம் என்னை ஒன்றுமே பண்ணாது. நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி என்னை வந்து கொல்லப்பாருன்னு சொல்லி அங்கே இருக்கணும்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடும் முடிஞ்சிருது. ஜின்னு ஃபஸ்ட் ரவுண்டில் அதுவும் நேப்பேவே வந்து தோக்கடிச்சான். அது ஈஸியாக அவன் கூட ஃபைட்டே பண்ணாமல் தோக்கடிச்சான். இங்கே ஒருத்தன் என்னடானா ஸ்வாடை எடுத்துகிட்டு நான் என் டீச்சர்கிட்ட நல்ல ஸ்வார்ட்மேன்ஷிப் கற்றுக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சால் என்னை வந்து கொல்ல போகிறேன்னு சொல்கிறான். அடுத்த ரவுண்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATS. டாடா பாய்.